ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையலை இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணுறோம். வெங்காயத்தை ஒரு 2 பல்லாரி போடும், 4-5 பூண்டு, தக்காளி 3, இஞ்சி ஒரு துண்டு, தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். அதில் பட்டை சிறிதளவு போட்டுக்கலாம், கிராம்பு 2, காலிஃப்ளவர் 4-5 துண்டு. நல்லா வேகணும். இதெல்லாம் நல்லா கொதித்து வெந்துடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிட்டு வரணும். இப்போ நம்ம வெஜிடபிள் காய் அவிஞ்சது, கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அவிச்சாச்சு. அடுத்தது இருப்பு தீட்டி வச்சு அரைச்ச விழுதை நம்ம அதில் சேர்த்துட்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உங்களுக்கு உரப்புக்கு தந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கானது, குடமிளகா ஒரு 5-6 துண்டு. இது நல்லா கிண்டி கொதிக்க விடணும். அரைச்ச விழுதை மிக்ஸி தண்ணியை அலசி அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கொதித்த உடனே நான் வெஜிடபிள் அவிச்ச காய்கறிலாம் அதில் போட்டேன். இதை நம்ம ஆயில் சேர்க்காம வெஜிடபிள் குருமா நம்ம தயார் பண்ணுறேன். நல்ல ஒரு கொதி வந்த பிறகு கஸ்தூரி மேத்தி போடுறது, இல்லை கொத்தமல்லி எல்லாம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வெஜ்ஜி குருமா காய்கறி இல்லாமல் நம்ம குருமா வைக்கணும். சிம்பிளாக நம்ம வைக்கிறோம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டு, வெங்காயம் 2 மிளகாய், 2 துண்டு இஞ்சி நல்லா வதக்கணும். சோம்பு 1/2 ஸ்பூனு, பூண்டு 4-5 பூண்டு, ஏலக்காய் 2 நல்லா வதக்கிக்கணும். மல்லி இலை ஒரு கைக்குத்து அளவு போட்டுக்கிடுங்க. தேங்காய் சிறிதளவு அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். ஆறின பிறகு நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. சூடுதானமும் சோம்பு 1/2 ஸ்பூனு சோம்பு, 2 ஏலக்காய், சிறிதளவு பட்டை, கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா வெட்டி போட்டு வதக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு பிறகு அரைச்ச விழுதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி அரைச்சதில் தண்ணி ஊற்றி நம்ம அதே அலசி ஊற்றிக்கலாம். இந்த குருமா மருத்துவக்குள்ளதும் சேர்ந்துருக்கு. சளிக்கு இருமல்லாம் கேட்கும். இது லாங்காக இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போதையும் என்கிட்ட இல்லை, அதுவும் இருந்தாலும் நல்லதான். ஒரு கொதி விட்டவொடனே நம்ம இறக்கிடலாம். மல்லி அளவு சிறிதளவு போட்டுடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருந்தது, அதனால் 2 உப்பு போட்டேன். இப்போ நமக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பீட்ரூட்டு குருமா வைக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடு வந்தோடனே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. வெங்காயம் ஒரு பல்லாரி பொடிசாக நறுக்கி அதில் போட்டேன். வெள்ளைப்பூடும் இஞ்சியும் ஒரு துண்டு, ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்துட்டேன். நல்லா வதக்கணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுட்டேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், உரப்புக்கு தந்தால்
நீங்களும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அதை இப்போ நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா பொடிசாக நறுக்கி அதோடு சேர்த்து அதில் 1½ கிளாஸ் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். ஒரு 2-3 விசில் மாதிரி நம்ம அதை அடக்கி விடணும். தேங்காய் 4-5 துண்டு, பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூனு, கசகசா ஊற வச்சு அரைக்கணும். குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். அரைச்ச விழுதும் அதோடு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நம்ம அதில் தூவிட்டு நல்லா ஒன்று போல் வெந்துடுச்சு. பீட்ரூட்டு குருமா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு குருமா பண்ணுறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஆயில் 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் பல்லாரி ஒரு 2 பல்லாரி பொடிசாக அரைஞ்சி போட்டேன். அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளி ஒரு பாதி தக்காளி பொடிசாக நறுக்கி போட்டுக்கிட்டேன். அதை நல்லா வதக்கணும். பச்சை பட்டாணி ஒரு 2-3 ஸ்பூனு அதுவும் போட்டு வதக்கணும். காயப்பொடி சிறிதளவு நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணியை நம்ம அதில் ஊற்றி கொதிக்க விடணும். அரைக்கிறதுக்கு தேங்காயும் அண்டிப்பருப்பும் போட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வரணும். பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இந்த இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் போட்டிருக்கேன். அரைச்ச தேங்காயும் அண்டிப்பருப்பையும் அரைச்ச விழுதையும் அதோட கூட போட்டிருக்கேன். அரைச்ச விழுத தண்ணியும் அதில் சேர்த்து கொதி விடணும். வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடணும். நல்ல குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோயா குருமா இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். சோயாவே நல்லா 2-3 கிளாஸ் தண்ணி கொதித்த பிறகு அதெல்லாம் வேக விடணும். இப்போ நல்லா அது வெந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கணும். இப்போ அதில் 2-3 ஸ்பூன் சட்டி ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன், கல்பாசி, அன்னாச்சிப்பூவு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கி விடணும். பல்லாரி 2 பல்லாரி நல்லா பொடிசாக நறுக்கி அதுவும் போட்டு லேசாக வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை வதக்கணும். தக்காளி 2 தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த விழுதை அதையோட வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸி தண்ணியை அலசி அதில் மட்டும் ஊற்றினா போதும். மசாலா பொருள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சத்தூள், தேவைக்கான உப்பை நம்ம போட்டுக்கிட்டேன். நல்லா இதை கொதிக்க விடணும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயாவை அதிலோட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அதில் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த இதில் நம்ம 2 ஸ்பூன் தயிரை அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலையை போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ நமக்கு சோயா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.